ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே. காலையில் கண்ணையே திறக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது பெட்டை விட்டு எழுந்துக்க. ஏன்னா வெதர் வந்து அதை மாதிரி இருந்தது, நல்ல ஸ்னோஃபாலு. யூஸ்வலாக டென்மார்க்கில் வந்து ஸ்னோஃபால் அவ்வளோவா இருக்காது, 1 or 2 days தான் இருக்கும். பட் இந்த இயர் வந்து ஸ்னோஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது. காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து வார்ம் வாட்டர் தான் குடிப்பேன். அப்படி லெமன் இருந்ததுன்னா லெமன் அண்ட் ஹனி மிக்ஸ் பண்ணி நல்லா வார்ம் வாட்டர் வந்து குடிப்பேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் வந்து குடிச்சு ரெடி ஆகிடுவேன். அது என்னவோ தெரியல, எத்தனை மேக்கப் ப்ரஷ் வாங்கினாலும் கடைசியில் வந்து நம்ம ஒரு சில நாள் கையில் தான் மேக்கப் போடுற மாதிரி ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போவுமே குவிக்காக எது சாப்பிட்டு கிளம்ப முடியுமோ அதுதான் வந்து செய்வேன். இன்றைக்கி வந்து அவகேடோஸ் நல்லா ஸ்மாஷ் பண்ணி பர்கர் பன்னில் வச்சு நிறைய சீஸ்லாம் போட்டு அதுதான் வந்து சாப்பிட்டேன் ஆரஞ்சு ஜூஸோட. இப்போ தாங்க கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. நல்லா வந்து வெளிச்சம் வர்றதுக்கு வந்து 9 o'clock மேலே ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட ஆரம்பிக்கும் போது திரும்ப வந்து ஸ்னோஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்னோஃபாலை, அதனால் அப்படியே வெளியே வந்து அந்த ஸ்னோஃபால் பார்த்துட்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தேன். நான் வந்து ஆஃபீஸ்க்கு ரெகுலராக லஞ்ச் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன், ஒரு சில நாள் தான் எடுத்துகிட்டு போவேன். சரி, இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் வந்து செஞ்சேன். வெஜ் புலாவ் செஞ்சேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சுட்டேன் ஆஃபீஸ்லேருந்து வந்து சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் கிருத்திகாக்கும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பர்கர் பன் வந்து ரெடி பண்ணிவிட்டு கொண்டக்கடலை போட்டு சாலட் செஞ்சேன். இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ஸ்னோ வந்து பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, ஒரு 1 or 2 daysக்கு அப்புறம் எல்லாமே வந்து அப்படியே ரொம்ப ஹார்டாகிடும். இந்த ஸ்னோ வந்து கிளாஸ் மாதிரி ஆகிடும். இப்போ வந்து ஒரு சில இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்த ஸ்னோனால் நல்லா இருந்தது. ஆனால் ஒரு சில இடம் வந்து நடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி ஸ்னோஃபால் டைமில் வந்து இந்த மாதிரி படிக்கட் வந்து ஏறி இறங்கும் போது தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறி இறங்கணும். ஸோ ஸ்டேஷனுக்கு வந்து நடந்து போகும்போது நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து போயிட்டுருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேஷன்ஸில் வந்து இந்த மாதிரி வெயிட்டிங் ரூம் இருக்கும். மெயினாக இது வின்டர் டைம் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குளிராக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் உள்ளே போய் நின்னோன்னா கொஞ்சம் வார்மாக இருக்கும். அதனால் ட்ரெயின் வர வரைக்கும் உள்ளே போய் நின்றுட்டேன். பால்ட்ரூப் ஸ்டேஷன்லேருந்து கோப்பன்ஹேகன் சென்ட்ரல் அப்ராக்சிமேட் 35 minutes போய் ரீச் ஆகிடலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 10 minutes வந்து நடக்கணும். எப்போவுமே ட்ரெயின் உள்ள ஏறினோன்னே நான் வந்து ஃபோனை பார்த்துட்ருப்பேன். நான் மட்டும் இல்லை, ட்ரெயினில் ஏறினிங்கன்னா எல்லா இடத்துலையும் ட்ரெயின் பஸ் எங்கே போனாலும் எல்லோரும் ஃபோனை தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம. ஆனால் அன்றைக்கி வந்து ஸ்னோஃபால் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கோப்பன்ஹேகன் சென்ட்ரல் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டேன். இந்த சைக்கிள் வந்து பாருங்கள், எல்லாமே எப்படி ஸ்னோவில் கவர் ஆகிருக்குன்னு. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா நான் என்ன பார்ப்பேன்னா, இதை மாதிரி இவ்வளோ குளிர் ஸ்னோலையும் வந்து பைக் பண்ணிட்டு வந்து போவாங்க. இங்கே வந்து எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே பைக் பண்ணுறனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வெதர்லேயும் ஆஃபீஸ்க்கு வந்து பைக்கில் தான் வராங்க. வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஓல்டஸ்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், மொத்தமாக எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு. டைம் இப்போ 9 மணி பக்கத்தில் ஆக போகுது. இப்போ தாங்க சூரியன் வந்து தூங்கி எழுந்து வெளியே வராரு பாருங்கள். அப்படியே வலது காலை எடுத்து வச்சு ஆஃபீஸ்க்குள்ளே போவோம். போன வருஷம் வீடியோவே போட முடியாத அளவுக்கு என்னை வந்து பெண்டு நிமித்திட்டாங்க. இந்த வருஷமாவது கொஞ்சம் வேலை ஓகேவாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போவோம். 6வது மாடியிலேருந்து 3வது மாடிக்கு வந்து மூவ் ஆகிட்டேன். படிக்கட்டு ஏறுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கேன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்கு நின்றுட்டு இருந்தேன். வந்த லிஃப்டெல்லாம் ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் படிக்கட்டு ஏறி மேலே போயிட்டேன். ஆஃபீஸ்க்குள்ளே போனோன்னே முதல் வேலை காஃபி குடிக்கிறது தான். காஃபி மட்டும் இல்லைன்னா எனக்கு மூளையே வேலை செய்யாது. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த யூரோப்பியன் ஸ்டைல் காஃபி வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ வந்து நல்லா பழகி போயிடுச்சு. அது எப்படின்னே தெரியல. நான் வீடியோ எடுக்கிற அன்றைக்கி தான் வந்து ரொம்ப கொடுமையாக மேக்கப் போட்டுருவேன். அன்றைக்கி வந்து மேக்கப் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. மேபி நான் எல்லாம் கையில் போட்டனாலையான்னு தெரியல. அதனால் டிஷ்யூ பேப்பர் வச்சு பாதி மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் போயிட்டு டெஸ்கில் போய் உட்காந்தேன். ஆஃபீஸ்லேருந்து அன்றைக்கி 3:45க்கெலாம் கிளம்பிட்டேன். இங்கே 3:45 கிளம்புறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம். ரெகுலராக நிறைய பேர் வந்து அந்த டைம் வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுவாங்க. 4 மணிக்கு மேலே ஆஃபீஸ்லேருந்து காலியாக தான் இருக்கும். ஒருவேளை நம்மளால் ஒர்க் வந்து முடிக்க முடியலனாலும் எல்லோரும் வீட்டில் போய் நம்ம திரும்ப லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் இங்கே இருக்க ஒர்க் கல்ச்சர். மார்னிங் வந்து நடக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இல்லை. பட் ஈவினிங் வந்து குளிர் ரொம்ப இருந்தது, மைனஸில் இருந்தது வெதரு. ஸ்னோ எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ரொம்பவே பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ஸ்டேஷனுக்கு நடந்து போனேன். ஸ்டேஷனுக்குள்ளே போகிறேன், என்னோடய ட்ரெயின் கரெக்டாக நின்றுட்டு இருந்தது. ஆனால் எனக்கு சுத்தமாக தைரியம் கிடையாது இதை மாதிரி வெதரில் வந்து ஓடுறதுக்கு. ஆனால் முன்னாடி பாருங்கள், ஒருத்தர் எவ்வளோ கேஷுவலாக வந்து ஓடி போய் ட்ரெயின் ஏறாருன்னு. நான் ட்ரெயின் மிஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு நான் வந்து நடந்து தான் போனேன். பட் அவர் லக்கிலி அந்த ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணல, நான் ஏறிட்டேன்.
நான் ட்ரெயின் ஏறும்போது அரௌண்ட் 4:00. ஆனா அப்பவே வந்து இது சன்செட் டைம்ன்னு சொல்லலாம். அதனால ஈவினிங் வந்து நான் வீட்டுக்கு போம்போது இன்னும் ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா அது வந்து சன்செட் டைம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தாங்க. அதோட அவ்வளோதான் எல்லாமே சீக்கிரமே இருட்டாயிடும். ஸோ ஒரு 4:30, 5:00லாம் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே கம்ப்ளீட்டா இருட்டாயிடும். இப்போ ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டு நான் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். மணி அப்ராக்ஸிமேட்டா ஒரு 4:30 மணி தான் இருக்கும். அதுக்குள்ளேயே பாருங்க லைட் எல்லாம் போட்டாங்க. இன்னும் ஒரு 15, 20 மினிட்ஸ் தான். அவ்வளோதான் ஃபுல்லி இருட்டாயிடும். ஸோ இந்த வின்டர் வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம இருட்டிலேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாரி தான் இருக்கும். வீட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டேன். ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு வந்து நான் போய் சாப்பிட்ருவேன். என்னோட டின்னர் டைம் வந்து ரொம்ப ஏர்லியா இருக்கும். 5, 5:30க்குலாம் வந்து சாப்பிட்ருவேன். ஏன்னா மார்னிங்கும் நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சீக்கிரம் சாப்பிடுவேன். லஞ்சும் வந்து 11, 11:30க்கு சாப்பிட்ருவேன். அதனால என்னோட டின்னர் டைமும் வந்து ரொம்ப சீக்கிரம் தான் இருக்கும். அதனால மார்னிங் செஞ்ச லெஃப்ட் ஓவரே வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிருத்திகாவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து நான் டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் கறி இதுதான் வந்து டின்னருக்கு அவளுக்கு வந்து செஞ்சேன். இப்போ நான் புதுசா வாங்கின இந்த நிஞ்சா ஃபுட் ப்ராசர் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸ்பெஷலி நீங்க மீல் பிளானிங்லாம் பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து டைம் சேவர் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு சில டைம் வந்து 2, 3 டேஸ்க்கு வந்து சேர்த்து சமைச்சு வச்சுடுவேன். எனக்கு டைம் சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதில வந்து இந்த சாப்பர் ஆப்ஷனும் இருக்கு. மெயினா வந்து இந்த சப்பாத்தி மாவு வந்து செய்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா, என்னோட கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ்ன்னுலாம் சொல்ல முடியாது. அதனால ஒரு சில டைம் வந்து எனக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டா வராது. பட் இதில வந்து இப்போ நான் சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்ட்டா வருது இதில யூஸ் பண்ணதுக்கப்புறம். உங்களுக்கு வந்து நான் ஃபுல் ரிவ்யூ இது தனி வீடியோவா இந்த ஃபுட் ப்ராசர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போடுறேன். ஒரு சில மைனஸும் இருக்கு. ஏன்னா நான் இது ஒரு 1 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஒரு சில மைனஸும் இருக்கு. அதுவும் வந்து நான் தனியா வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். டின்னர் அவ சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் நாங்க வந்து திரும்ப கீழ வந்து கிளம்பி போயிட்டோம் விளையாடுறதுக்கு. ஏன்னா அவளுக்கு வந்து இந்த ஸ்னோல விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப நேரம் குளிர்ல நிக்க முடியல. கொஞ்ச நேரம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப மேல வந்துட்டேன். மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து ஏதாவது ஒரு சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதோட என்னோட நைட் ரொட்டீன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். 10 ஸ்டெப் ரொட்டீன்லாம் கிடையாது. சிம்பிளான ரொட்டீன் தான். இதோட போய் தூங்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் உங்கள இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் புவனா.